வணக்கம். நாம இப்போ இந்த பதிவுல பார்த்துட்டு இருக்கிறது மகான் ராகவேந்திர சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு. இதுல போன எபிசோட்ல சங்ககர்ணனுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சங்ககர்ணனுடைய வரலாற்று நம்ம ஏன் இதுல பார்த்தோம் அப்படிங்கிறது. சங்ககர்ணனே ராகவேந்திரராக பிரகலாதனாக அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது. ராகவேந்திர சுவாமிகள் சர் தாமஸ் மன்றோ கிட்ட மட்டும் கிடையாது, தன்னுடைய சிறந்த சிஷ்யரான வெங்கண்ணா கிட்டையுமே தன்னுடைய மந்திராலயம் அமையக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு சுட்டி காட்டும் போதும் தானே பிரகலாதனா இருந்ததாக சொல்லியிருப்பாரு. பெரும்பாலான பேருக்கு பிரகலாதனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இன்னைக்கு எபிசோட்ல பிரகலாதனுடைய வரலாற்றை பார்க்கலாம். அவருடைய தந்தை இரண்யகசிபுவின் சகோதரன் இரண்யாட்சன். இந்த ரெண்டு பேருமே அரக்கர்கள். இதுல இரண்யாட்சன் பல அட்டூழியங்களை தன்னுடைய தவ பலன் மூலமாக எதிர்த்து இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பூமியவே கடல் கடியில கொண்டு போய் மறைச்சு வைக்கிறான். அப்போதான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனை அழிச்சு பூமியை மீட்கிறாரு. அந்த கோபத்துல இரண்யகசிபு மகாவிஷ்ணு அழிக்கிறதுக்கு தவம் இருக்கான். அந்த தவத்தின் பலனா அவன் ரொம்பவே யோசிச்சு கேட்டவரும் தான் மனிதர்களாலும் மிருகங்களாலும் இரவிலோ பகலிலோ நிலத்திலோ ஆகாயத்திலோ வீட்டில் உள்ளேயோ வீட்டில் வெளியோ அழிவு நேரக்கூடாதுங்கிற வரத்தை வாங்கினா. அந்த வரத்தை அனுசரிச்சு அவனை அழிக்கிறதுக்கான காலத்துக்காக மகாவிஷ்ணு காத்துக்கிட்டு இருந்தாரு. இரண்யகசிபு தவத்துக்காக போகும்போது அவனுடைய மனைவி லீலாவதி நிறைமாத கர்ப்பிணி. அவங்க நாரதருடைய ஆசிரமத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. கருவிலேயே நாரதர் மூலமாக மகாவிஷ்ணுவின் பெருமைகளை கேட்டு வளர்ந்தவர் தான் பிரகலாதன். சிறு வயதிலுமே கூட நாராயணுடைய திருமந்திரத்தை உச்சரிச்சு வளர்ந்தவர். ஆனா இரண்யகசிபுவோ வரம் வாங்கின திமிரல தானே தெய்வம்னு அறிவிச்சுக்கிட்டு தன்னுடைய மந்திரத்தை எல்லாரும் உச்சரிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். ஆனா அவருடைய மகனான பிரகலாதனே நாராயண மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருந்ததுனால அவனை கொல்லவும் முடிவு செய்யறான். யானையை கொண்டு இடர் செய்த போதும் யானை அவனுக்கு அடிபணிஞ்சு மாலை அணிவிச்சுட்டு போகுது. நெருப்புல இட்ட போதும் பாதிப்பு இல்லாம திரும்புறாரு. மலையிலிருந்து கல்லை கட்டி தள்ளி விட்ட போதும் கூட உயிரோடு மீண்டு வராரு. இந்த கடல் என் அன்னை லட்சுமியோட இடம், அதனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து மீண்டு வராரு. கொடிய விஷமுடைய நாகத்தை அவர் மேல போட்டாலும் அதுவே பூமாலையாகவும் மாறுது. இறுதியில பிரகலாதனை அழிக்க அவனுடைய தாயாரான லீலாவதியிடமே விஷத்தை கொடுக்க சொன்ன போதும் கூட அந்த விஷத்துல இருந்தும் அவர் மீண்டு வராரு. ரொம்பவும் பொறுமை இழந்த இரண்யகசிபு, இத்தனை தூரம் நாராயணன் மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நாராயணனே எல்லாமோ நினைச்சிட்டு இருக்கிறியே, உன் தந்தையோட உத்தரவையும் மீறி நடக்கிற, எங்க இருக்கிற உன்னுடைய நாராயணன் அப்படின்னு கேட்கவும், தூணிலும் முலன் துரும்பிலும் முலன், ஏன் நீ முன் சொன்ன சொல்லிலும் உலன், ஒரு அணுவை சத கூறிட்ட கூறிலும் உலன் அப்படின்னு நாராயணன் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு உறுதியா சொல்றாரு பிரகலாதன். அதனால ஆத்திரமடைஞ்ச இரண்யகசிபு அங்க இருக்கக்கூடிய தூணை காமிச்சு இதுலயும் கூட உன்னுடைய நாராயணன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும். இருக்காரு அப்படிங்கிறாரு பிரகலாதன். உடனே அந்த தூணை பிளக்க அந்த தூண்ல இருந்து மனிதனும் மிருகம் இணைந்த நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்படுற நாராயணன் இரண்யகசிபு தன்னுடைய மடியில அமர்த்தி தன்னுடைய நகத்தினாலேயே அவனுடைய கதையை முடிக்கிறாரு. அவனுடைய வர எந்த வகையிலும் பாதிக்காத வகையிலும் செய்யறாரு. ஆக்ரோஷத்தோட இருக்கக்கூடிய நரசிம்மமூர்த்தியை பார்த்து பிரகலாதன் வேத பொருளே விளையாடுதியோ அப்படின்னு ரொம்ப உரிமையோடு கேட்க அவரும் சாந்தம் அடைகிறாரு. இரண்யகசிபு ஒரு காலத்துல தன்னுடைய சிறந்த பக்தனா இருந்து ஒரு சாபத்தினால இந்த பிறவி எடுத்ததாகவும் இப்போதான் சாப விமோச்சனம் ஆனது அப்படின்னும் நாராயணன் சொல்லிட்டு, உன்னுடைய பக்தியினால உன்னுடைய 21 தலைமுறைக்கும் நான் முக்தி தரேன் அப்படிங்கிற வாக்கையும் கொடுக்கிறாரு. அசுரர்களுடைய தலைவனாக பிரகலாதனையும் முடிசூட்டுறாரு. பிரகலாதன் அரக்கராக பிறந்திருந்தாலும் கூட மிகச்சிறந்த மன்னனாக இருந்தாரு. பிரகலாதனுக்கு அப்புறமாக ராகவேந்திரா பிறவெடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அவதாரம் எடுக்கிறாரு. அந்த கதையை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.